This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா காப்பிகேட் மார்க்கெட்டிங் அந்த புத்தகத்தை பார்த்துட்ருக்கோம். அந்த புத்தகத்தில் 2வது தலைப்பான மெய்யான செல்வம் எது அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இன்றைக்கி என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். அதில் வருவாய் ஈட்டல், பணத்திற்கான நேரத்தை காவு கொடுத்தல் அப்படிங்கிற டாபிக் கீழே மிக கடினமாக உழைக்கும், ஆண்டுக்கு $1,50,000 மேல் சம்பாதிக்கும், அதே சமயம் அவர்களே உருவாக்கி கொண்ட ஒரு சூழலுக்குள் சிக்கி கொண்டது போல் உணரும் மருத்துவர்களும் வக்கீல்களும் எண்ணற்றோர் உள்ளார்கள். இவர்கள் உண்மையான செல்வத்தை உருவாக்குகின்றார்களா? செல்வம் குறித்த என்னுடைய விளக்கத்தின்படி இதற்கான பதில் இல்லை என்பதுதான். இதற்கான காரணம் என்ன என்பதை பார்க்கலாமா? அதிகமாக சம்பளம் வாங்கும் பல தொழில் வல்லுநர்கள் தாங்கள் விரும்பியதை வாங்கவும் விரும்பியதை செய்யவும் தேவையான பணத்தை பெற்றிருந்தாலும் பலரிடம் அதற்கான நேரம் இல்லை. ஏனெனில் நாள் முழுவதும் அவர்கள் தங்கள் அலுவலக வேலையை செய்தாக வேண்டும். தாங்கள் கொண்டிருக்கும் வாழ்க்கை முறையை பராமரிப்பதற்கு தேவையான வருவாயை ஈட்ட வேண்டும். அவர்கள் வேலை செய்தே ஆக வேண்டும். தாங்கள் வேலையில் மாட்டிக்கொண்ட மக்கள் எவ்வளவு அதிகமாக சம்பாதித்தாலும் சரி, எவ்வளவு குறைவாக சம்பாதித்தாலும் சரி, செல்வத்தை உருவாக்குவதற்கு பதிலாக வருவாய் ஈட்டுதலில் சிக்கிக்கொண்டு பலிகடாகத்தான் செய்கின்றார்கள். வருவாய் ஈட்டுதலில் ஈடுபடும்போது நீங்கள் பணத்திற்காக உங்களது நேரத்தை காவு கொடுக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் வேலை செய்யாவிட்டால் உங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியாது. 1 மணி நேரத்துக்கு $7 சம்பாதிக்கும் குப்பை அள்ளுபவராக இருந்தாலும் சரி, அல்லது 1 மணி நேரத்துக்கு $5,000 சம்பாதிக்கும் ஒரு இதய அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தாலும் சரி, வருவாய் ஈட்டல் என்பது நேரத்தின் ஒரு அலகுக்கு பணத்தின் ஒரு அலகை பரிமாறிக்கொள்வதே. வருவாய் ஈட்டுவதை பொறுத்த மட்டில் 10 மணி நேர வேலை என்பது 10 மணி நேர வருமானத்துக்கு சமம். வருவாய் ஈட்டலை செக்கடி வேலைக்கு ஒப்பிடலாம். அதனால்தான் வருவாய் ஈட்டலை நான் பணத்திற்கான நேரத்தை காவு கொடுத்தல் என்று கூறுகின்றேன். எல்லாவற்றையும் விட மோசமானது என்னவென்றால், அந்த சுற்றல் நிற்கும்போது வருவாயும் நின்றுவிடும். அதாவது உடல் நலக்குறைவு, காயம், நீண்டகால பணி நீக்கம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டால் வருமானம் நின்றுவிடக்கூடும். செலவு வருவாய்க்கு சமமாகும்போது ஆண்டொன்றுக்கு $2,50,000 வருவாய் ஈட்டும் சராசரி பணக்கார தொழில் வல்லுநர் ஒருவரை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். நாம் அவரை ஜான் ஸ்மித் MD என்று அழைக்கலாம். இப்பொழுதுள்ள வாழ்க்கை தரத்தின்படி $2,50,000 என்பது பெரும் பணம்தான். ஆனால் அதிகமாக சம்பாதிக்கும் தொழில் வல்லுநர்கள் எப்போது தங்கள் வாழ்க்கை முறையை பராமரிக்க தாங்கள் வருவாயை சார்ந்திருக்கின்றார்களோ அப்போது அவர்கள் தங்களை அறியாமலேயே பணத்திற்கான நேரத்தை காவு கொடுக்கும் சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வருடத்திற்கு $2,50,000 சம்பாதிக்கும் ஒரு தொழில் வல்லுநரின் சராசரி மாத செலவு இந்த ஸ்க்ரீனில் தெரியுது, பார்த்துக்குங்க. இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.